81 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. 82 நடக்குது. இன்னைக்கு சனிக்கிழமை. லாஸ்ட்டு மண்டே திங்கக்கிழமை ராத்திரி ப்ராப்ளம் இல்லை, செவ்வாய்க்கிழமை காத்தால 2 மணிக்கு எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணி வச்சேன். நான் ஒரு ½ வெயிட் பண்ணி, ஆனால் എൻ്റെ അടുക്ക மாத்திரை ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் மாத்திரை ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி 4 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி, ஆனால் எனக்கு ஒரு ஆஞ்சியோகிராம் வேணும்னு சொன்னாங்க. அது கேட்டால் என்னத்துக்கு ஆஞ்சியோகிராம்? நீங்கள் கேத் லேபில் அரேஞ்ச் பண்ணுங்கோ, ഞാൻ വരുന്നത്. இப்போ எனக்கு 2 கார்டியாலஜிஸ்ட், ഒന്ന് ഡോക്ടർ അജിത് കുമാർ ഇസ് എ കാർഡിയോളജിസ്റ്റ്. ஆனால் முக்கியமாக എന്നൊരു കൊലീഗ് ഇരുന്നാச்சு. ഞാൻ റെയിൽവേ ഹോസ്പിറ്റലിൽ 1975 கார்டியாலஜி அது ஸ்டார்ட் பண்ணும்போது என் கூட இருந்த ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் KN ரெட்டி எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்டான ஆள். எனக்கு தெரியும் அவர் கரெக்ட் டிசிஷன் தான் எடுத்தார். நான் அவரையும் கூப்பிட்டாச்சு. அவர் சொன்னாச்சு, என்ன இப்போ காத்தால 3:30 மணி 4 மணி ஆச்சு, என்னாச்சு பரவாயில்ல ரெட்டி வந்துடும். അപ്പോൾ ഹോസ്പിറ്റലിൽ ഞാൻ പോകുമ്പോൾ എന്താ യൂഷ്വലാக എന്താ ആൻജൈനയ്ക്ക് എന്നാ എല്ലാം മരുന്ന് മാത്രെ സോർബിട്രേറ്റ് മാത്രെ IV നൈട്രോഗ്ലിസറിൻ പെയിൻ കില്ലർ എല്ലാം എടുത്ത് വെച്ചാൽ இந்த டிஸ்கம்ஃபர்ட் போகலை. அப்போ எனக்கு தெரியும் இது அந்த யூஷுவல் இன்டைஜஷன், எல்லோரும் சொல்லி இன்டைஜஷன் அது இது, ஆனால் எனக்கு இன்டைஜஷன் வராது. ഞാൻ ரொம்ப கம்மி தான் ഞാൻ രാത്രിക്ക് சாப்பிடுது. அப்போ அது வச்சு 4 மணிக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணியப்போ அந்த ஒரு மெயின் பிளட் வெசல் இருக்க சர்க்கம்ஃப்ளெக்ஸ் கார்னரி ஆர்டரி, அந்த கார்னரி ஆர்டரி பிளாக்டு. கம்ப்ளீட் பிளாக் இல்லை, ஆனால் கிரிட்டிக்கல் பிளாக். ஆனால் மெடிக்கல் இது சொன்னால் கல்ப்ரிட் லீஷன் சொல்லி நான் சொன்னால் இந்த மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டெண்டிங் தான் பெஸ்ட்டு. அவர் ஆஞ்சியோபிளாஸ்டியும் ஒரு ஸ்டென்ட்டும் போட்டாச்சு. ஆனால் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே அந்த பெயின் டிஸப்பியர் ஆச்சு. ஆனால் எனக்கு ECG சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. 2 வாட்டி இந்த பிளட் என்சைம்ஸ் பண்ணியாச்சு, அது நார்மல். எக்கோ பண்ணியாச்சு, அது நார்மல். ஏன்னா யூஸ்வலாக சொல்லும் இது ECG நார்மலாக இருக்கு, என்சைம்ஸ் நார்மலாக இருக்கு, எக்கோ நார்மலாக இருக்காது. ஆனால் அது நான் அந்த இதில் ஒன்றும் டிபெண்ட் பண்ணலை. என்ன இம்பார்ட்டண்ட்டு, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறது அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் எக்கோ இல்லாண்டுன்னா ECG அதுக்கு எப்படி டிசைட் பண்ண, உங்கள் சிம்டம்ஸ் தான் முக்கியம். 5 மினிட்ஸுக்குள்ளே போயாச்சு. பிറ്റേ நாளுக்கு ഞാൻ വീട്ടിൽ വന്നാச்சு. இன்னைக்கு இப்போ சாட்டர்டே நான் எல்லாம் பண்ணுறது. ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் என்ன, நீங்கள் சிம்டம்ஸ் நீங்கள் இது அதுதான் முக்கியம். வேறு யாரும் இல்லை. என்ன
நீங்கள் என்ன இருக்க அது இருக்க இது இருக்க சொன்னால் அது ஒன்று எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இல்லை. எல்லாரும் கதை പറയുന്നത് ഞാൻ கதை கேட்குறேன். ஆனால் நீங்கள் அந்த பொசிஷனில் இருந்தால் எப்படி, அதுதான் முக்கியம். அது இந்த மாதிரி வല്ല ப்ராப்ளம் வந்தால் இதுக்கெல்லாம் இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியாச்சு, அதில் ஸ்டெண்டிங் பண்ணியாச்சு. ஆனால் போஸ்ட் ப்ரொசீஜரல் மருந்து எல்லாம் வேணும். அது கரெக்டாக இது பண்ணும். எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் முக்கியம். ஆன்டிசிபேஷன், கரெக்ட் டிசிஷன், அது ஃபாலோ அப் பண்ணி ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அது ஐடென்டிஃபை செய்து இம்மீடியட்டாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. டெய்லி ഞാൻ ட்ரெட்மில் பண்ணது 30 மினிட்டு. 81 വയസ്സ് யாரெல்லாம் ட்ரெட்மில் பண்ணுறது? 78 இயர்ஸ் வரைக்கும் ഞാൻ ஆப்ரேட் பண்ணியாச்சு. டெய்லி 5 கேஸ் 6 கேஸ் வரை பண்ணிருக்கு. அதுக்கு மேலே ஆப்ரேட் பண்ணது சரியல்ல. சீனியர் சிட்டிசன்ஸை அவருக்கு ஒரு கிளப்பு வேணும். அப்போ நான் 70-75 வயசாக எல்லாம் சாயந்தரம் கூடி கார்ட்ஸை அல்லாண்டிருந்தால் டாக்கு அல்லாண்டிருந்தால் வாட்சிங் டிவி, அது லாஃப் பண்ணோம்ப்பா, லாஃப் பண்ணோம். எல்லோரும் வயசாக போகுது, ஸ்டாப் பண்ண முடியாது. எல்லோரும் இறந்து போகுது, ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் எவ்வளோ நாள் இருக்குது, ஹாப்பியாக இருக்குது.